அடுத்து நாலாவது சுருக்குக பாருங்க. p மைனஸ் 2 இன்ட்டு p ப்ளஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதுதான் இதோட ஃபார்முலா. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல பி இருக்குது, ஏங்கிற இடத்துல -2 இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது, சிங்கிற இடத்துல -4ன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் கியூப்ங்கிற இடத்துல பி கியூப்னு எழுதுவோம் ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏயோட மதிப்பு -2 ப்ளஸ் பியோட மதிப்பு 1 ப்ளஸ் சியோட மதிப்பு -4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஏபி, அதாவது ஏயும் பியும் பெருக்கணும். ஏ வந்து -2 இன்ட்டு பி வந்து 1. அடுத்து ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுருவோம். பி வந்து 1 இன்ட்டு சி வந்து -4, 1 இன்ட்டு -4. அடுத்து ப்ளஸ் சிம்பலை போட்டுருவோம். அடுத்து சிஏயும் ஏயும் பெருக்கணும். சியோட மதிப்பு -4 இன்ட்டு ஏயோட மதிப்பு -2. அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிரும். இன்ட்டு எக்ஸ்னா இங்கே வந்து எக்ஸுங்கிற இடத்துல பி இருக்குது, பி போட்டுருவோம் ப்ளஸ் ஏபிசி, அதாவது ஏயும் பியையும் சியையும் பெருக்கணும். ஏங்கிற இடத்துல -2, அதாவது ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். -2 இன்ட்டு 1 இன்ட்டு -4. இப்போ அடுத்து எழுதும்போது பி கியூப் அப்படியே எழுதணும், ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். இப்போ ப்ராக்கெட்குள்ளே பார்க்கணும். -2 -4 சிம்பிள் ஒன்றா இருக்கனால இதை கூட்டிக்கிடுவோம். -6ன்னு வரும். அடுத்து -6 ப்ளஸ் 1 கழிக்கும் போது நமக்கு -5ன்னு வரும். -5 இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு -2யும் 1ஐயும் பெருக்குனா நமக்கு -2ன்னு கிடைக்கும். ஏன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ் இருந்தால் ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். 1ஐயும் -4ஐயும் பெருக்குனா -4. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு -4ஐயும் -2ஐயும் பெருக்குனா நமக்கு +8ன்னு கிடைக்கும். அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிரும். இன்ட்டு பி. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போட்டுருவோம். -2 இன்ட்டு ப்ளஸ் 1னா நமக்கு -2ன்னு கிடைக்கும். அடுத்து -2 இன்ட்டு -4னா நமக்கு +8ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பு பி கியூப் அப்படியே எழுதிடும். -5 பி ஸ்கொயர் அப்படியே எழுதிடும். அடுத்து ப்ராக்கெட்குள்ளே பார்ப்போம். -2ஐயும் -4ஐயும் கூட்டுனா -6. அடுத்து +8ன்னு இருக்குது. அப்போ +8லேருந்து -6 கழிச்சா நமக்கு +2ன்னு கிடைக்கும். பி இருக்குது, அப்போ +2p +8. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பி கியூப் -5 பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p +8ன்னு வரும். அடுத்து பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. கன அளவோட ஃபார்முலா வந்து ஏ கியூப். இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப்னு எழுதுவோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா வந்து ஏ கியூப் ப்ளஸ் 3a² பி ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி கியூப். இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 அப்படியே போட்டுருவோம். a² இடத்துல x² போடுவோம். இன்ட்டு பிங்கிற இடத்துல 1 போடுவோம். ப்ளஸ் இந்த 3 அப்படியே போடுவோம். ஏங்கிற இடத்துல எக்ஸ் எழுதுவோம். இன்ட்டு b²னா 1² எழுதுவோம். ப்ளஸ் பி கியூப்னா 1 கியூப். இப்போ எக்ஸ் கியூப் அடுத்த ஸ்டெப் எக்ஸ் கியூப் வந்துடும். ப்ளஸ் 3ஐயும் x² பெருக்குனா 3x² இன்ட்டு அதோட 1 பெருக்குனா 3x² தான் வரும். ப்ளஸ் 3ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 3x இன்ட்டு 1² மதிப்பு 1. இப்போ 3x இன்ட்டு 1 3x தான். ப்ளஸ் 1 கியூப்போட மதிப்பு 1. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா அவங்க வந்து சென்டிமீட்டர் பக்க அளவுன்னு சொல்லியிருக்காங்க. கன அளவுனா கியூப் போடுவோம். அதனால் ஆன்சர் எழுதிட்டு சென்டிமீட்டர் கியூப்னு எழுதுவோம். அடுத்த சம் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1 மற்றும் எக்ஸ் மைனஸ் 3 ஆகிய பக்க அளவுகள் கொண்ட கனச்செவ்வகத்தின் கன அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ இது 3ஐயும் பெருக்கணும். அதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அதாவது இது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு x² ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ் எழுதுவோம் ப்ளஸ் ஏபிசி. இங்கே வந்து எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸு தான் இருக்குது, ஏங்கிற இடத்துல 2 இருக்குது, பிங்கிற இடத்துல -1 இருக்குது, சிங்கிற இடத்துல -3 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் கியூப் அப்படியே எழுதுகிறோம். ப்ளஸ் ஏங்கிற இடத்துல அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்குது. ஏங்கிற இடத்துல 2 எழுதுவோம், பிங்கிற இடத்துல -1, சிங்கிற இடத்துல -3 எழுதிட்டு இன்ட்டு
எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுரும். அடுத்து ப்ராக்கெட்குள்ளே ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருக்குது. ஏபிங்கிற இடத்துல 2 இன்ட்டு -1ன்னு எழுதுவோம். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். பிசி அதாவது பிஏயும் சிஏயும் பெருக்கணும். -1 இன்ட்டு -3. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். சிஏயும் ஏயும் பெருக்கணும். சி வந்து -3 இன்ட்டு ஏ வந்து +2. அதுக்கடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ் போட்டுரும் ப்ளஸ் ஏபிசி அதாவது 3 பெருக்கணும். 2 இன்ட்டு -1 இன்ட்டு -3. அடுத்த ஸ்டெப்பில் x³ அப்படியே எழுதுகிறோம். அடுத்து ப்ராக்கெட்குள்ளே 2 இருக்குது. அடுத்து -1 -3 கூட்டினா -4. -4லேருந்து +2 கழிச்சா நமக்கு -2ன்னு கிடைக்கும். ஒரு -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் -2x² வரும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். ப்ராக்கெட்குள்ளே 2ஐயும் -1 பெருக்கினா நமக்கு -2 வரும். அடுத்து -1 -3 பெருக்கினா நமக்கு +3 கிடைக்கும். ஏன்னா 2 மைனஸ் சிம்பிள் இருக்கப்ப -2 +3. அடுத்து -3 +2 இருக்குது. இதை பெருக்கினா நமக்கு மைனஸில் ஆன்சர் வரும். மைனஸில் ஆன்சர் வரும் -6ன்னு கிடைக்கும். அதாவது ப்ராக்கெட்டில் -2 +3 -6ன்னு வரும் இன்ட்டு எக்ஸ். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். 2ஐயும் -1ஐயும் பெருக்கினா நமக்கு -2ன்னு கிடைக்கும். அப்புறம் -2ஐயும் -3ஐயும் பெருக்கினா +6ன்னு கிடைக்கும். அதனால தான் கடைசியில் +6ன்னு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் x³ அப்படியே எழுதுகிறோம். அடுத்து -2x² அப்படியே எழுதுகிறோம். ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள் -2ஐயும் -6ஐயும் கூட்டுவோம். ஏன்னா சிம்பிள் ஒன்று போல் இருக்கனால இதை கூட்டணும்னா நமக்கு -8ன்னு கிடைக்கும். -8லேருந்து +3ன்னு இருக்குது. அப்போ -8லேருந்து +3 கழிச்சா நமக்கு -5ன்னு கிடைக்கும். வெளியில் எக்ஸ் இருக்கனால -5xன்னு எழுதுவோம். அடுத்து +6. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து x³ -2x² -5x +6. இது எது சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் க்யூப் போடுவோம். இல்லை மீட்டர்னா மீட்டர் க்யூப்னு எழுதுவோம். இங்கே எதுவுமே அளவு கொடுக்காததுனால நம்ம அப்படியே எழுதிடுவோம். x³ -2x² -5x +6. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. x² - y² 16 மற்றும் x + y 8 எனில் x - y என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. x² - y² வந்து 16ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² - b²ஓட ஃபார்முலா என்னது? a + b இன்ட்டு a - b. ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல y இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதுவோம்? x + y இன்ட்டு x - yன்னு எழுதுவோம். அவங்க x² - y² வந்து 16ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ x² - y²க்கு நேராக 16ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு x + yயும் கொடுத்துட்டாங்க 8ன்னு. அப்போ x + yங்கிற இடத்துல 8 போடுவோம் இன்ட்டு x - y. நமக்கு x - y தான் கேட்டிருக்காங்க. அப்போ வலது சைடில் இருக்க x - y அப்படியே வச்சுட்டு 8 பெருக்கல்ல இருக்கு. அதை வந்து ஈக்குவல் டு கங்கிட்டு இடது சைடு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 16 / 8 ஈக்குவல் டு x - yன்னு எழுதிருக்கோம். இது வந்து 8ஆல் அடிக்கலாம். ஓரட்டா 8, கீழே 1 போட்டோம்னா ஈரட்டா 16, மேலே 2 வரும். இப்போ 2/1. அப்போ நமக்கு x - yயோட மதிப்பு வந்து 2ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. a + b இன்ட்டு a³ - b³ டிவைடட் பை a² - b²ன்னு இருக்குது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிடுவோம். a³ - b³க்கு ஃபார்முலா வந்து a - b இன்ட்டு a² + ab + b². அதே மாதிரி a² - b²க்கு ஃபார்முலா வந்து a + b இன்ட்டு a - b. இப்போ ஃபார்முலாவில் போடுவோம். a + b ஃபஸ்ட்டு இருக்குது, அதை அப்படியே எழுதிடுவோம். அடுத்து a³ - b³ பதிலாக நம்ம a - b இன்ட்டு a² + ab + b²ன்னு எழுதுகிறோம். டிவைடட் பை a² - b²க்கு பதிலாக a + b இன்ட்டு a - bன்னு எழுதுகிறோம். இப்போ மேலையும் கீழையும் a + b இருக்குது, அதை அடிச்சுவோம். அடுத்து a - b இருக்குது, அதையும் அடிச்சுவோம். இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து a² + ab + b². அப்போ நமக்கு ஆன்சர் வந்து a² + ab + b². எல்லாமே பெருக்கல்ல இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அடிச்சிட்டோம். இது a + b + a - b + அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக அடிக்க முடியாது. எதுனாலும் பெருக்கல்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம டைரெக்டாக அடிக்க முடியும். அடுத்த சம் பாருங்க. p + q இன்ட்டு p² - pq + q² என்பது டேஷுக்கு சமம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது a + b இன்ட்டு a² - ab + b² வந்து a³ + b³ சமம் தெரியும். இங்கே ஏங்கிற இடத்துல p இருக்குது, பிங்கிற இடத்துல qன்னு இருக்குது. அப்போ இந்த டேஷ்ங்கிற இடத்துல நமக்கு மதிப்பு வந்து p³ + q³ வருது. அடுத்து 10வது சம் பாருங்க.
a மைனஸ் பி ஈக்குவல் டு 3 மற்றும் ஏபி ஈக்குவல் டு 5. பிறகு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட ஃபார்முலா தெரியும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே வந்து ஏ மைனஸ் பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஏபியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னொன்று ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஃபார்முலாவில் போட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பி வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட மதிப்புனா 3 ஸ்கொயர்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டால் மட்டும்தான், அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டால் தான் நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டு 3 ஸ்கொயர்னா 9ன்னு வரும் மதிப்பு. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை பிரித்து எழுதணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு எழுதுவோம். நமக்கு தேவை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸ் 2ab வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 2ab மாறும். ஏற்கனவே 9 இருக்குது வலது சைடில், 9 ப்ளஸ் 2abன்னு எழுதுவோம். இப்போ 9 ஏற்கனவே இருக்குது, 9 அப்படியே வச்சுருவோம். ப்ளஸ் 2 எழுதிட்டு ஏபியோட மதிப்பு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 இன்ட்டு 5ன்னு எழுதுவோம். இப்போ 2 10, 9ஐயும் 10ஐயும் கூட்டினா நமக்கு 19ன்னு கிடைக்கும். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 19. இப்போ நமக்கு ஏ மைனஸ் பியும் இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு இருக்குது, ஏபியோட மதிப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டுருவோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பிங்கிற இடத்துல 3 போடுவோம். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 19ன்னு போடுவோம். ப்ளஸ் ஏபி வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5ன்னு போடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் 3 இன்ட்டு 19ஐயும் 5ஐயும் கூட்டுனா நமக்கு 24ன்னு கிடைக்கும். அப்போ 3ஐயும் 24ஐயும் பெருக்குனா நமக்கு 72ன்னு கிடைக்கும். அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட மதிப்பு வந்து 72. அடுத்து பாருங்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல என்ன வரணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்னது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த இடது சைடு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படியே எழுதிடுவோம். இந்த ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயரில் 3abயை ஏற்கனவே பொதுவாக வெளியில் எடுக்கலாம்னு பார்த்துருக்கோம். அப்படி பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 3abன்னு எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பின்னு வரும். அதனால தான் நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்பை வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம வலது சைடு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்பை வச்சுட்டு ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பியை ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இடது சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் சிம்பிளாக மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு எழுதிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்னு கொடுத்துட்டு மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. அப்போ மீதம் நம்ம எழுத வேண்டியது வந்து 3ab ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பி தான் எழுதணும். அப்போ சரியான ஆப்ஷன் வந்து ஈஎனா தான் சரியான ஆப்ஷன். ஈனால வந்து மைனஸ் 3ab ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் மைனஸ் வராது. ஏன்னா அவங்க கொஸ்டின்லே மைனஸ் சிம்பிள் போட்டு அதுக்கடுத்து என்ன பதில் வரும்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இஎன் ஆப்ஷன் தான் கரெக்டு. 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி.